புதுக்கோட்டையில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் நிர்வாகிகள் வந்து உங்கள்கிட்ட முறையிட்டு வந்தாங்க. அந்த மாதிரி உட்கட்சி கூட்டம் நடந்திருக்கதா சொன்னாங்க. யார் சொன்னாங்க? வந்து நிர்வாகிகளை வந்து வெளியேற்ற மாதிரி சொன்னதை கேளுங்க. நான் தலைமைச் செயலகத்தில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இருக்குது, அது தலைமை கழகத்தில் சொல்லி தீர்த்துக்குவோம். அது எப்படி நம்மளுக்கு கடந்த முறை 9 தொகுதிகளையும் வெற்றி பெறுவோம். இந்த முறை வெற்றி பெறுவோம், வெற்றி பெறுவோம். 44 டெல்டா மாவட்டங்கள் 44 தொகுதி. போன தடவை வெறும் 4 தொகுதியில் தான் அவங்க வெற்றி பெற்றாங்க. 40 திமுக தான் வெற்றி பெற்றது. இந்த தடவையும் அதே மாதிரி டெல்டா முழுவதும் திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது. தளபதி தான் மறுபடியும் முதலமைச்சராக வருவார். யார் என்ன கூட்டணி சேர்ந்தாலும் இந்த டெல்டா மாவட்டம் முழுவதும் தளபதி பக்கம் தான் இருக்குது. வந்து அந்த குடிநீர் பிரச்சனை நேற்று கூட அந்த காலிகளோட போராட்டம் நடத்தியிருக்காங்க. முசிறி பொண்ணு அவங்களுக்கு தனி கூட்டு குடிநீர் திட்டம் இப்போ ட்ரையல் ரன் போயிட்டு இருக்கு. சீக்கிரம் கொடுத்துருவோம். எல்லாம் தனி கூட்டு குடிநீர் திட்டம் போட்டு எல்லாம் இப்போ வேலை நடந்துகிட்டு இருக்கு. இல்லை, இந்த காற்றடிச்சது மழையில் அது கொஞ்சம் இருக்கும். அது எப்போவுமே அது நடக்கும். அதெல்லாம் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். உடனுக்குடன் அட்டன் பண்ணி செய்ய சொல்லியிருக்கோம். தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் கட்சி வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். விஜய் தான் முதல்வர் ஆகிறார். அதெல்லாம் அவன் ஏங்க 500 ரூபா பணம் இருந்தால் போஸ்ட் ஓட்டுவாங்க. இதெல்லாம் ஒரு கணக்கா? மக்கள்லாங்க தீர்ப்பு சொல்லணும்.